வணக்கம். ஈழத்துக்கவி முரசு வாணி செல்வராஜா. ஈழத்தில் இருந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். முக்கியமாக இன்றைய பதிவு ஏற்கனவே போட்ட பதிவு தான். ஈழத்தில் இருக்கிற மாமாங்கீஸ்வரர், ஈழத்து மாமாங்கீஸ்வரர், அதாவது சிவன் ஆலயம் என்றதை உறுதிப்படுத்துறது. இதுக்கு முதலும் உங்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்கேன். இதுக்கு நான் உங்களுக்கு சுருக்கமாக இதை சொல்கிறேன். ராமர் பூசித்த லிங்கம் மூல விக்கிரகம் மாமாங்கேஸ்வரர். அப்படி என்ன சிவலிங்கம், அது மூலம். அப்போ சிவன் கோயில் ஏற்றுக்கொள்கிறீங்க தானே? இப்போ வழிபடுறது, அதாவது கலசம் வச்சு தலைக்கு காது வச்சு தும்பிக்கையை வச்சு அது பிள்ளையாராக்கப்பட்டிருக்கி அவங்களுக்கு அந்த டைமில் எழும்பி பூசை செய்யலான்றது உண்மையான நோக்கம் தானே. இது கேட்ட ஒவ்வொரு அளமுறை ஒரு கதை சொல்லுவாங்க. எனக்கு இப்போ வயது 49. 5 வயதிலிருந்து எனக்கு அந்த கோயிலை தெரியும். எங்களோட பாட்டனார் பாட்டா விநாயகரண்டா தெரியாத ஆக்களுக்கு தெரியாது. கூத்து ஆடுவார் நல்லா. அவர் பாட்டா வேஷம் போட்டவர். அவர் அங்கே கிடப்பேர் கோயிலில் பெரியா ரெண்டா தெரியும். அவர் பார்த்தா சிவனை பார்க்குற மாதிரி தான் உண்மையாகவே எனக்கு தெரியும் அவரை. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் என்னென்னு சொன்னால், இந்த வரலாறை மறைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஐயா செய்ய வந்தவர். அவர் அவ்வளோ நல்லமில்லை. அதை பிள்ளையாரே நினைச்சாரா இல்லையான்னு தெரியாது. அவர் பிள்ளையாரை வழிபட்ட டைம், அந்த டைம் உண்மையாகவே சிவனப்பா தான் அங்கே இருக்கார். அந்த சிவனப்பாட கோபத்துக்கு ஆளாகி அவர் வெளியேற்றப்பட்டவர். உண்மையாகவே சிவன் கோயில். அதுக்கு நான் ஒரே ஒரு வரலாறு நான் சொல்கிறேன். திருப்பி அதை பிள்ளையார்னு சொல்லாதீங்க. எனக்கு உண்மையாக வருத்தத்தை தருது. வரலாற்று பொக்கிஷங்களை நீங்கள் மறைக்கிறாளே, இது உண்மையாகாது. சரியா? ராவணன் சீதையை கடத்தி சீதம்மாவை கொண்டு வச்ச நேரம் அவ காப்பாற்றிட்டு இந்தியாவுக்கு வழிகிடும்போது பூசை டைம் பெற ராமர் ஆஞ்சநேயரை லிங்கத்துக்கு அனுப்பியிருப்பார். லிங்கம் எடுத்து வர நேரஞ்சல்ல மாமாங்க கோயில், அதாவது பெருக்கிற மாமாங்க கோயிலில் மண்ணை எடுத்து அவரை கோதண்டத்தை ஊண்டி தண்ணி கலந்து பிசைஞ்சு லிங்கமாக்கி பூசை செஞ்சு அரைவாசில் கொண்டு வந்துடுவார். சிவனை பாட்ட லிங்கத்தை டைம் போய்த்துமானே நீ கொண்டு வந்த, நான் இது செய்யலான்னு பக்கத்தில் வச்சு அதுக்கும் பூசை செஞ்சு லிங்கத்தை ஆஞ்சநேய கொண்ட லிங்கத்தை தூக்கி குளத்தில் போட்டு அதுக்கு பிறகு இந்த லிங்கத்தை அவர் சரி மண்தானே எடுப்பமென்று எடுத்தா அது எடுபடலை. சரி தோண்டி எடுப்பமென்று தோண்டுனா பாதாளம் வரைக்கும் போயிட்டு அவங்களுக்கு அப்படியே பின்னுக்கு வந்த ஆக்கள்கிட்ட இதை பராமரிங்க ரெண்டு ஊர் மக்கள்கிட்ட சொல்லிட்டு அவர் போயிட்டேன். அவர் அப்படி எரிக்கணும், அவர் நாட்டுக்கு போயிட்டேன். அப்போ அதுகள் பராமரிச்சுட்டு ஒரு கொஞ்சம் காலத்தில் அது காடுகள் மறைஞ்சோன்னே ஒரு வேடன் அந்த இடத்துல படுத்து உறங்கின நேரம் தான் இருக்கணுண்டு சிவலிங்கம் கனவுல கண்டு அவர் எழும்பியதை துப்புரவு பண்ணி அந்த சிவனுக்கு அவர் வழிபட்டு அந்த பூஜை செஞ்சு அந்த கோயிலை உருவாக்கி சரியாக பாடுபட்டு அந்த வரலாறை காப்பாற்றிட்டு நீங்கள் இவ்வளோ காலம் பூஜை செஞ்சு உங்களோட டைம் 4:30 கிளம்பி பூஜை செய்யலான்ற ஒரு காரணத்துக்காண்டி நீங்கள் பிள்ளையாரை வச்சு அவரையே ஆதிக்கமாக கொண்டு நீங்கள் வச்சு வழிபடுறது எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையான வரலாறு மாமாங்கீஸ்வரர் சிவன் தான். இது எங்கே போனாலும் என்னதான் அழித்தாலும் இது அழியாத வரலாற்று பொக்கிஷம். ஈழம் தமிழர்கள், பூர்வீகம் தமிழர்கள் என்ற ஒற்றை ஒரு காரணத்துக்காக வேண்டியாக மறைக்க இல்லாதென்ற அவங்களுக்கு மாபாரத கதையில் சீதள கதையே இங்கே இருக்குது. வரலாறு அசோகவனம் இருக்குது, ராவணன் கோட்டை இருக்கி, இந்த மாமங்கேஸ்வரர் இருக்கிற சிவலிங்கம் இருக்கி, ஆஞ்சநேயர் வந்த இடம் நுவரலி அவளை இருக்கி, இங்கே தடம் பதிச்சு வந்த காக்கா தீவை அரிக்கட்டும் மாமங்க குளத்தில் பால் நினைச்ச கதை இருக்கி. எந்த கதையை நீங்கள் மறைக்க போகிறீங்க? எதை மறைக்க போகிறீங்க? மாமங்கேஸ்வரத்தில் அந்த ஒரு பெரிய விருட்சம் இருக்கும், அதுதான் மூல விருட்சம். அது என்ன சாமான், என்ன மரம்? குருந்த மரத்தில் யார் இருப்பா? தட்சிணாமூர்த்தி யார்? எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும். தெற்கு வாசலால் போய் நின்ற ஞாபகம் எனக்கு தெரியாமல் ஏறி போய் பார்த்த ஞாபகம். அப்பா சொல்லுவேன், பிள்ளை பொம்பளை பிள்ளை போகக்கூடாது. அப்போ பெரிய சொல்லுவேன், அவள் ருதுவா இல்லை, அவள் வரலாமண்டு. அப்போ நான் எனக்கு அந்த தெற்கு வாசலில் ஓடி போய் எனக்கு தூரம் நின்று பார்த்துருக்கேன். அளவான உருண்டை கீழே அந்த இது இல்லை,
லிங்கம் அந்த லிங்கம் மேல் இது மட்டும்தான் இருக்கும். வடிவாக போய்கிட்ட நான் பார்த்துருக்கேன். ஒரு ரூமுக்கு ஒரு ரூம் பார்த்துருக்கேன். உருண்டையாக கொஞ்சம் சின்னனாக இருந்தவர் இருந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சம் வளருவார். அதை நான் பார்க்கும்போது எனக்கு இவர் வளர்றேன். நான் ஐயாட்ட கேட்பேன், ஐயா இது வளர்றேன் என்ன ஐயா, நான் இருந்த வயசுக்கு நீ வளர்றாதானே, அது மாதிரி அவரும் வளருவார் தானே. அப்போ அவர் எனக்கு நிறைய கதை சொல்லியிருக்கார். அவர் கண்ட கதை கூட சொல்லியிருக்கார். விடிய ஜம்மத்தில் கிளம்பி குளிக்க போவாரா, இடிச்சிட்டு போவாரா, அப்பப்போ கூட சொல்லியிருக்கார். அப்போ எனக்கு தெரியும் அந்த கதை கேட்டு வந்தாலும் மற்றவங்க எனக்கு கதை சொல்லித்தரணும்ன்ற அவசியம் இல்லை. இன்னொரு ஆக்கிட்ட போய் கதையை பற்றி நான் விசாரிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நான் ஏன் சிலவங்கிட்ட கதை கேட்க போகிறேன் நான் சொன்னால் அது பேர்கள் ஊர்கள் தெரியாது. நான் விரைவில் அவருக்கு ஒரு பாடல் வெளியீடு செய்வேன் நிச்சயம். இது எனக்கு அப்பாட அருள். மாமங்கேஸ்வரர் அப்பன் சிவனாக இருந்தால் எனக்கு அந்த அருள் கிடைக்கும். அந்த அருள் கிடைச்ச உடனே எனக்கு அது பாடல் அமையும். இதை நான் வெளியீடு செய்தே ஆகுவேன். நீங்கள் பிள்ளையார் வச்சுருக்கீங்க. சிவன் அப்பா அங்கே இருக்கிற மூளை விற்கிறவன் வந்து சிவன் அப்பா. அவர வரலாறு காவியமாக படிக்கணுமென்ற ஒரு ஆசை இருக்குது எனக்கு அந்தளவு பலம் இல்லை. ஏஐ தொழில்நுட்பத்திலேயாவது செய்யணுமென்ற இது இருக்கு. அப்பண்ட ஆசையும் அனுக்கிரகமும் அவரின் கூட இருந்தால் நிச்சயமாக எனக்கு பின்னால் ஒரு ஐயா இருப்பேன். அவர்தான் அதுக்கு உரிய ஆள். அவர் மூலம் நாங்கள் நிச்சயமாக அதை வெளியிடுவேன். இன்றைய நாளில் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள். மாமங்கேஸ்வரர் சிவன் ஆலயம் இது முற்று முழுதான வரலாற்று உண்மை. இதுக்கு மேலே பிள்ளையார்னு தயவு செய்து கதைக்கிறார்கள், நிறுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் பிள்ளையாரை வழிபடுங்க. பிள்ளையார் கோயில் மாமங்கேஸ்வரர், நாங்கள் பிள்ளையாருக்கு பூஜை செய்கிறோம் அப்படி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா இடத்திலிருந்து நன்றி.